பேராயர் ஃபுல்டன்ஷின் அவர்கள் குருக்களை பற்றி இவ்வாறு சொல்றாங்க. As the shepherd, so the sheep அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அதாவது ஆயன் எப்படியோ அப்படிதான் மந்தைகளும் இருப்பார்கள் என்பதுதான் அவருடைய ஒரு கூற்றாக இருக்கிறது. இப்போ ஒரு குருவானவர் தன்னுடைய பணித்தளத்தில் அல்லது தான் இப்போ வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் அவர் உண்மை உள்ளவராக, அர்ப்பணம் உள்ளவராக, புனிதமான ஒரு குருவாக இருக்கிறார் அப்படின்னா அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மக்கள், அவர் பணியாற்றக்கூடிய அந்த பணித்தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புனிதமான பிள்ளைகளாக இருப்பாங்க. இப்போ உதாரணமா நம்ம ஜான் மரிய வியானியருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். வேலை செய்த இந்த பணித்தளம், அந்த பணித்தளத்துல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே ஒரு தாந்தோன்றத்தனமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை. இப்போ இவர் என்ன பண்றாரு, ஒரு நாளைக்கு குறைந்தது 16 மணி நேரம் பாவசங்கீர்த்தனத்துல பாவசங்கீர்த்தன தொட்டில அமர்ந்து ஒப்புர அருளடையாளம் வழங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய புனிதத்தை பார்த்து மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு புனிதமான வாழ்வை வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். இன்றைக்கு இந்த உலகம் நிறைய கவர்ச்சிகளை கொடுக்கிறது, குருக்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுக்கிறது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், குருக்களுக்காக ஜெபம் பண்ணணும். தங்களுடைய அழைத்தல்ல, தங்களுடைய அர்ப்பணத்துல தாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடாமல் அந்த அபிஷேகத்தில் நிலைத்து நிற்க தொடர்ந்து நாம் குருக்களுக்காக நாம் மன்றாடுவோம்.